ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான், ரொம்ப குயிக்காக பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஏன் நாங்கள் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக எல்லாம் பண்ணிகிட்ருக்கோன்னா, ஒரு முக்கியமான இடம் போக வேண்டியது இருக்குது. ஸோ இது அவல் வித் மில்க் தான். ஸோ இது கூடவே நான் பேன் கேக் அண்ட் பனானா ஸ்லைசஸ்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கு வந்து கேரட், பம்கின், முருங்கைக்காய் எல்லாம் வேக வச்சுட்டு தால் ரைஸ் கூட கிரைண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் குக்கரில் வைக்கல. ஸோ குக்கரில் வச்சுருந்தா ஈஸியாக மசிச்சிருக்கலாம். பட் நான் வைக்காதனால கிரைண்ட் பண்ணிட்டேன். இதான் ஃபஸ்ட் டைம் அவனுக்கு கொடுக்குறேன். ஸோ அவனுக்கு இன்னும் சால்ட்டு, சுகர் எதுவுமே இன்ட்ரடியூஸ் பண்ணல. அண்ட் ஸோ அவன் ரியாக்ஷனை பார்த்தா இது எப்படி சாப்பிடுன்னு மாதிரி தான் இருக்குது. பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவன் எந்த ஃபுட்டுனாலுமே ஒரு 5 to 6 ஸ்பூன்ஸ் தான் சாப்பிடுவான். அதே போல் தான் இதுவும் சாப்பிட்டான். ஸோ ஓகே தான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ எங்களுக்கு வந்து 1 pot பிரியாணி மாதிரி ப்ரான்ஸ் பிரியாணி ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டோம். ஏன்னா நான் சொன்னேன்ல ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணுன்னு, அதுக்காக தான் சீக்கிரமாக பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அது என்னதுன்னா நிசான் ஷோரூம் தான். ஆக்சுவலாக நாங்கள் கார் வாங்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ நாள் ரெண்ட் கார் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். சரி வாங்கலான்னு ஒரு 2-3 மந்த்ஸாகவே பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு எதுவுமே கரெக்டாக செட் ஆகலை. சரி லாஸ்ட்டாக ஒன்று ஓகேன்னு சொல்லி வச்சுருந்தோம். பட் அது ஃப்ளட்டுனால எங்களுக்கு ரொம்பவே டிலே ஆகிட்டே இருந்துச்சு. சரி அது வேணான்னு எங்களுக்கு சீக்கிரம் வேணும். அதனால நாங்கள் வந்து வேறு கார் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ நிசானில் எக்ஸ்டீரான்னு ஒரு கார் தான் பார்த்துருக்கோம். டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணல. ஸோ உட்காந்து மட்டும் சும்மா பார்த்தோம். ஸ்பேஷியஸ் எல்லாம் இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது வந்து 7 சீட்டர். ஸோ இதெல்லாம் காரை பற்றியான எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் இன்னொரு விலாகில் சொல்கிறோம். வாங்கிட்டு ஆக்சுவலாக இது வெறும் பார்க்க தான் போயிருந்தோம். அதில் எங்களுக்கு இந்த கார் பிடிச்சி எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஸோ அவனும் ஜாலியாக உள்ள உட்காந்து விளையாடிட்டும் இருந்தான். கலர்ஸ் எல்லாமே நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் இந்த காரை வாங்கிடுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ பேப்பர் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்குது. ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் டைரெக்டாக லூலு போயிட்டோம். கொஞ்சம் க்ராசரிலாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. வாங்கி 1 வீக் மேலே ஆகுதுன்னு சொல்லி சரி போய் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு போயிட்டோம். ஸோ அதுக்கு இப்படி ட்ராலியில் உட்காந்து வச்சா ஜாலியாக எல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு வருவான். ஸ்ட்ராலர் தான் பிடிக்காது, அதில் உட்காரவே மாட்டான். ஸோ இப்போ வந்து நான் ஸ்நாக்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அண்டு வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரிட்ஜில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா எது எங்கே இருக்குது எல்லாம் ஈஸியாக தெரியும். ஸோ நம்ம அப்பப்போ எடுத்து சாப்பிடுவோம். இல்லைனா இருக்கிறதும் தெரியாது, நம்ம எடுத்து பார்க்கவும் மாட்டோம். ஸோ எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் எல்லாம் வச்சுருவேன். அண்ட் துபாயில் வந்து இந்தியன் ஸ்நாக்ஸ்லாம் கிடைக்குமான்னு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கலாம். ஆக்சுவலாக கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். சொல்லப்போனால் இந்த கடலை மிட்டாய், எள்ளுருண்டை அது கூட கிடைக்கும். இது வந்து ரொம்ப தேடி போய் வாங்கணுன்னு கூட இல்லை. சும்மா நம்ம ஒரு இந்தியன் ஷாப், ஒரு தமிழ் கடைக்கோ போனோன்னா அங்கேவே இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் இங்கே கடலை மிட்டாயை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆனேன். என்ன இது இங்கே இருக்கான்னு ரொம்ப ஹாப்பி கூட. ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே எல்லாமே கிடைக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஹோம் கண்ட்ரியில் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். நமக்கு அந்த ஃபாரின் கண்ட்ரியில் எதுவும் கிடைக்காமல் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகாது. ஸோ துபாய் வந்து இதுக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இப்போ ஃப்ரிட்ஜில் நான் எப்படி எல்லா வெஜ்ஜீஸும் வைக்கிறேன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு தக்காளியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதோட ஒரு கண்டெய்னரில் நல்லா டிஷ்யூ போட்டுக்கணும். டிஷ்யூ போட்டு அதோட ஸ்டெம் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி வைக்கணும். இப்படி வச்சா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஆக்சுவலாக எங்களுக்கெல்லாம் 1 வீக்குக்கு தான் நாங்கள் வாங்குவோம். 1 வீக் எங்களுக்கு தேவைப்படுறது மாதிரி. இல்லைனா மோஸ்ட்லி ஒரு 2 வீக்ஸ் போகும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கேரட்டையும் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கண்டெய்னரில் வச்சிட்டா போதும். ஸோ மற்ற வெஜ்ஜஸ் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து ஒரு கண்டெய்னரில் வச்சுடுவேன். ஸோ அப்போ தான் எது எங்கே இருக்குதுன்னு தெரியும். நம்ம சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன சமைக்கலாங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வெளியே தெரிய மாதிரி வச்சுக்கிட்டா நமக்கு எது எங்கே இருக்குதுன்னு தெரியும். கவர்லேயே வச்சுருந்தோன்னா பாதி இது அழுகி வேஸ்ட்டாக தான் போகும் எங்களுக்கு. ஸோ அதான் நான் இப்படி அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். இப்போ கொரியாண்டரை வந்து இந்த ரூட் சைடு எதுவும் கட் பண்ணாமல் அப்படியே ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி வச்சா ஆக்சுவலாக ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இல்லைனா உடனே வாடிடும்ல, இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ
ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மின்ட்டெல்லாம் இப்படி ஒரு டிஷ்யூ கீழே போட்டு மேலே வாஷ் பண்ணி வச்சுட்டு மேலே ஒரு டிஷ்யூ போட்டு அது கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் வாடாமல் அப்படியே இருக்கும். அந்த பச்சை மிளகாய் வந்து அந்த ஸ்டெம் சைடு இருக்குல்ல அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சா ரொம்ப நாள் இருக்கும் கெட்டு போகாமல். அப்புறமா கறி லீவ்ஸும் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு வைங்க. ஏன்னா நம்ம தாளிக்கிறப்ப போடுறப்ப தண்ணி இப்படி இருந்தால் தெறிக்கும்ல, ஸோ அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக நல்லா தொடச்சிட்டு ஒரு ஸ்டோர் பண்ணிடுங்க. அப்புறம் முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப வாடி போகாது, இல்லைனா காஞ்சிரும்ல முருங்கைக்காயெல்லாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காயாது. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் எல்லாம் எப்படி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் வச்சிங்கன்னா என்ன உள்ளே இருக்குதுன்னு தெரியும். ஸோ மெயினான திங்ஸ்லாம் வந்து இப்படி டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ்லேயே வச்சிட்டோன்னா நமக்கு பார்த்து எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் கொரியாண்டர் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாள் இருக்கணும்னா ஒரு 4 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து தண்ணி மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. எங்களுக்கு 1 வீக்னால நான் தண்ணிலாம் சேஞ்ச் பண்ண மாட்டேன், இதுவும் கெட்டு போகாது, அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் பெரிய வெஜ்ஜீஸ் பம்ப்கின், சேனை, பீர்க்கங்காய், முருங்கைக்கீரை அதெல்லாம் கீழே வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வெளியே தான் வைப்போம். அப்புறம் நாங்கள் டின்னர் வந்து ஊத்தாப்பம் தான் பண்ணோம், ஊத்தாப்பம் சட்னி. ஸோ இதை பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்டு எங்கள் டேயை முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து ஓவர் நைட் ஓட்ஸை நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் இது தான் எழுந்திரிச்சோடனே சாப்பிடுவேன். ஸோ நான் டெய்லி நைட்டு இதை வச்சுருவேன். இது கூட ஓட்ஸ் கூட நான் வந்து இது ரோஸ்டட் நட்ஸ்லாம் போடுவேன், பம்ப்கின் சீட்ஸ் அதெல்லாம் போட்டு. பேன்கேக் சிரப்பும் ஆட் பண்ணுவேன் கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக. அதுக்கப்புறமா பால் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ இது வந்து நம்ம டக்குன்னு மார்னிங் எழுந்திரிச்ச உடனே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் நட்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஓட்ஸை வந்து குக் பண்ணி சாப்பிட்றத விட இப்படி பண்ணி சாப்பிட்றது நல்லது, யார் வேணாலும் சாப்பிட்லாம். இந்த இன்ஸ்டன்ட் ஓட்ஸை விட ரோல்டு ஓட்ஸ் வந்து இன்னும் ஹெல்த்தியானது. அதுக்கப்புறமா வெந்தயம், ஓமம், ஜீரா போட்டு ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணி வச்சுருவேன் நைட்டு. காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு இது தான் குடிப்பேன். இது வந்து லாக்டேஷனுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்க வந்து டெய்லியுமே இது குடிக்கலாம். அண்டு இல்லைனாலும் இது குடிக்கலாம், இது ரொம்பவே நல்லது. இந்த ஜீரா அதெல்லாம் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ யார் வேணாலும் குடிக்கலாம், பட் லாக்டேஷன் உள்ளவங்க அதை கண்டிப்பாக குடிக்கணும். இது மில்க் ப்ரொடக்ஷன் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும் அண்டு கொஞ்சம் நமக்கு எனர்ஜியும் கொடுக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் குடிக்கலாம். ஸோ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு துபாய் பற்றி ஏதாச்சும் கேள்வி இருக்குது, டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னோடய இன்ஸ்டா ஐடியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணியிருக்கேன், அதுக்கு டிஎம் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த வீடியோவில் எல்லோரும் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். பை, குட் நைட்.